தம்பி இப்ப என்ன செய்யலாம்னா அவங்ககிட்ட வந்து ம். மெயில் அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ஓகே. மெயில் அனுப்பிச்சு கோடுல என்ன பிரச்சனைங்கிறத டிடெக்ட் பண்ணணும். அது வந்து அவங்க சர்வர் லாக் ஒன்று இருக்கும். ம்ஹ்ம். அதுல என்ன சொல்லுது அப்படின்னா இன்டர்னல் சர்வர் எரர் தான் வருது. புரியுதா? ம். இன்டர்னல் சர்வர் எரர் தான் வருது. ஆனா ம். ஸ்பெசிபிக்கா வந்து அது என்ன பண்ணலன்னா கோட வந்து வச்சு அது வரல. ம்ஹ்ம். ஆமா. அதுதான் பிரச்சனை. புரியுதா? கோடு வச்சு ம்ஹ்ம். வந்ததுன்னா நிச்சயமா நாமளே சால்வ் பண்ணிக்கலாம். ம். ம். நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன அப்படின்னா இது வந்து இன்டர்னல் சர்வர் எரர்ன்னு காட்டுறதுனால மேபி PHP வெர்ஷனை மாத்தியாச்சு. சரியா? நாம ம். வேணா ஒண்ணு பண்ணுவோமா? PHP வெர்ஷனை 8.3க்கு வச்சு செக் பண்ணி பார்ப்போமா? ம். சேஞ்ச் பண்ணுவோம். 8.2 சாரி 8.2 வைங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.2. அப்ளை கொடுங்க. ரீலோட் பண்ணி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி நியூ டேப்ல ஓபன் பண்ணி அப்ளிகேஷன் ரன் பண்ணி நியூ டேப். அல்லது ஃபுல்லா ரீலோட் பண்ணி பாருங்க. அது ஏதோ இன்டர்னல் சர்வர் ஃபெயில் டு லோடு. இப்போ ஏதோ மாறி இருக்கு. இது மாறலையே. அது என்ன லைன் நம்பர்? அதுல ஒரு PHP ப்ரோக்ராம் காட்டுது அல்லவா? அது என்ன லைன் நம்பர் ஒன்லி எரரா? இதுதானே சார் கேக்குறீங்க லாஸ்ட்? இது எல்லாத்துலயும் லைன் நம்பர் ஒன்னியா காட்டிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன் ஓபன் பண்ணுங்க. இந்த ஃபைலோடதா சார்? ஆமா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்குன்னா இந்த டேட்டாபேஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அது என்ன இன்க்ளூட்? அது என்னது? சார் டாட் டேட்டா டேட்டா பி டேட்டா அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபைல் நேம் என்ன வச்சிருக்கீங்க? இதுதான் இந்த டேட்டா பி. இந்த ஃபைல் எங்க இருக்குது ஆக்சுவலி? இங்க இருக்கு பாருங்க. டேட்டா பி இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு அங்க ஆமா. இன்சைட் த ஃபோல்டர் இருக்கும்போது எதுக்கு ஸ்லாஷ் தேவை இல்லையே? நான் சாப்பிட்டேன். இல்ல இல்ல போதும். என்ன சார்? இந்த டேட்டா பி வந்து இன்சைட் ஃபோல்டருக்குள்ள தானே இருக்கு. சரி. அது என்ன? ஆமா, அப்புறம் எதுக்கு அங்க ஸ்லாஷ் தேவைப்படுதுன்னு கேக்குறேன் நான். டாட் ஸ்லாஷ்னா சேம் ஃபோல்டர்ல செர்ச் அப்படி பண்ணுவோம்ல. கிடையாது. அது ஓகே. தேவையில்லையே. இப்போ இன்க்ளூடு வெறும் டாட் ஸ்லாஷ் எடுத்துட்டுமா ரிமூவ் பண்ணட்டுமா? இப்ப ஒண்ணு பண்ணுங்க. அந்த டிபி கனெக்ஷன் கோட் இருக்குல்ல. டிபி கனெக்ஷன். சரி, அது அந்த டாட் ஸ்லாஷ் எடுத்துடுங்க. பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம். சேவ் பண்ணுங்க. இது வந்து லாகின் கிரெடென்ஷியல் ஃபைல்ல கரெக்டா? இது வந்து இது எத்தனாவது லைன்ல காட்டுதுப்பா? 54. 54. சோ அந்த 54 ஓபன் பண்ணுங்க. எரர் லைன் மாறிடுச்சு தானே? இல்ல ஆக்சுவலா ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் இதான் காட்டுச்சு.
அதான் அந்த யூஆர்எல் தான் சார் அந்த இடத்துல இருக்கு. இல்ல கண்ணா, இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஒரு லைன் மாத்தணும்ல டிபி கனெக்ஷனுக்கு கான்ஃபிகர்ல, அதுல என்ன எரர் வந்துட்டு இருக்குன்னு கேக்குறேன். அது இப்ப அது போயிருச்சா, அந்த ஒண்ணுங்கிற லைன் போயிருச்சா, இல்ல வேற லைன் மாறுதான்னு கேக்குறேன். இல்ல நம்ம ஸ்டோர் செக் பண்றேங்க. ஆனா சேம் எரர் தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒண்ணும் இருக்கு பாருங்க இங்க. ஓகே. சோ இது வந்து சர்வர் சைடுல இருந்தா ஏதோ பிரச்சனை ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு. கிளிக் பண்ணுங்க அந்த லைன். இந்த இதுவா யூஆர்எலா? 54 லாகின். ஓ அது வேற இதுல இருந்து வருதா? ஓகே ஓகே. அந்த ஃபைல் ஓபன் பண்ணுங்க. லைன் நம்பர் 54. 54 என்ன? கோட்ல ஓபன் பண்ணுப்பா. 54ல என்ன இருக்குன்னு. ஆக்சுவலா இது ஜேஎஸ் ஃபைல்ல லைன் காட்டுது. ஜேஎஸ் ஃபைல்னா login.js ஜேஎஸ்ல லைன் 54. தம்பி இது வந்து ஆக்சுவலி வந்து கண்ணாங்க பாரு, ப்ரோக்ராம்ஸ் எரரா இருந்ததுன்னா ஆஃப்லைன்லயே அது ஒர்க் ஆகாம போயிருக்கும். சரியா? ஆக்சுவலி இது வந்து ப்ரோக்ராம் எரர் இல்ல, சர்வர் செட்டப் பண்ணும் பாத்தியா, சர்வர் செட்டப்லயே எரர் இருக்கு ஒண்ணு. செகண்ட் விஷயம் என்னன்னா, இது ஷேர்டு ஹோஸ்டிங்கா இருக்கறனால சர்வரோட கான்ஃபிகரேஷனை நம்ம மாத்த முடியாது. அவங்க கொடுத்ததுதான். ஓகே, நீங்க எங்களுக்கு டீட்டெயிலா இந்த எரர் போட்ட மெயில் எழுதுங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாப்போம். அதை வச்சுதான் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு தெரியும். ஓகே சார், உங்கள்ட்ட ஏதாவது இப்போ பண்ணு, எனக்கு இது வேணா ஜிப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. சரியா? நான் வந்து விபிஎஸ்ல இது போட்டு பாக்குறேன். எது? விபிஎஸ் சர்வர்ல நான் போட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஓகே. அனுப்பிச்சுடுங்க, நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஓகே சார். சரியா? சோ நீங்க இப்ப எரர் ரிப்போர்ட் எழுதிருங்க, மெயில் எழுதிருங்க எங்களுக்கு. சரியா? என்னன்னு சார் இந்த எரர்லாம் ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்துக்கங்க. சரியா? ஆஃப்லைன்ல ரன் ஆகுதுல, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன் தி ஆன்லைன் லோக்கல், பட் when we are moving to the server we got issue like this அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே. சரியா? சொல்லிருங்க. லோக்கல்ல ரன் ஆகுது, once is coming to the server is not working சொல்லிருங்க. ஓகே. அப்பதான் டீடைலா ஏதாச்சும் லாக் முன்னாடி ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்ல ட்ரை பண்ணேன். இன்ஃபினிட்டி ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்ல ட்ரை பண்ணேன். அதுல ரன் ஆச்சு. அதுல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, மொபைல்ல மட்டும் ரன் ஆகல. மொபைல்ல மட்டும் எரர் காட்டுச்சு. சிஸ்டம்ல ரன் ஆச்சு, உள்ள எல்லாம் லாகின்லாம் ஆச்சு, எல்லாமே ஒர்க் ஆச்சு. அப்ப என்ன சர்வர் சைடுல தான் அது இஷ்யூ. அப்ப அந்த அந்த டிபி அது என்ன PHP வெர்ஷன், என்ன சர்வர் கான்ஃபிகரேஷன் வெர்ஷன்? எது? இல்ல அதெல்லாம் அது என்ன கம்பெனி? கம்பெனி ஓபன் பண்ணுங்க. ஓஹோ, சரி சரி சரி. ஓகே, இதுல தான் பண்ணிருக்கீங்க. ரைட் ரைட். ஃப்ரீ இன்ஃபினிட்டி. ஓகே ஓகே. கமா ஓ அப்போ ஹோஸ்டிங்ஸ் வந்து பிரீமியம் ஹோஸ்டிங்ஸ். அப்ப இதுல ரன் ஆகுதா? இதுல ரன் ஆச்சு, நான் கோட் டெலீட் பண்ணிட்டேன். ஓ ஓகே. அப்ப இது என்ன சர்வர் தான் பாப்போம். ஆக்சுவலி இந்த சர்வர்ல தான் பிரச்சனை, எதையோ ஒரு பிரச்சனை இருக்கு, எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலி வந்து இது வந்து ஆக்சுவலி அப்ளிகேஷன் ப்ராப்ளமே கிடையாது, ப்ரோக்ராமிங் சைடு எரரே கிடையாது. ஏன்னா ப்ரோக்ராம் எரர்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லயே ரன் ஆயிருக்கு. ஆமா. ஆனா இங்க பாரு, எரர் லாக்னு ஒன்னு வந்துருக்கு பாரு, இதான் அந்த எரர் லாக். ஓபன் பண்ணு. எங்க சார்? இதுவா? மேல அதான் எரர் லாக். இதான் எரர் லாக். என்னமோ சொல்லுது பாரு, அக்சஸ் டினைடு யூசர் ரூட்டர், நோ பாஸ்வேர்ட் இஸ் ஃபேட்டல் எரர். ஓகே, இது எங்கேயோ வந்து நோ யூசர் பாஸ்வேர்ட் எங்கேயோ கனெக்ட் ஆயிருக்கு.
இதெல்லாம் பிப்ரவரி 12 அந்த எரர். இன்னைக்கு தேதி எத்தனை? பிப்ரவரி 12 தானே இன்னைக்கு. இன்னைக்கு ம் 12 தான் சார் இன்னைக்கு 12. ஆக்சுவலி பாருங்க, இதுல என்ன பிரச்சனைனா இதுதான் அந்த எரருக்கான காரணம், ரீசன். ஓகே, இங்க என்ன சொல்லுது? அக்சஸ் denied யூசர் ரூட் அட் லோக்கல் ஹோஸ்ட். அப்போ சர்வர்ல தான் இது பிரச்சனை. ஆக்சுவலி சர்வர்ல ரூட்டுக்கு யூசர் பர்மிஷனே கொடுக்கலன்னு. சரி, ஆட் யூசர் பர்மிஷன் எனேபிள் பண்ணீங்களா? எங்க அந்த இது போங்க, அந்த PHP MyAdmin டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம்ல, அங்க போங்க. அது இல்ல, அந்த இது PHP MySQL இல்ல, MySQL பேஸ், MySQL இதுல தானே. கீழே வாங்க, கீழே கீழே கீழே. இந்த டிபிக்கு இந்த டிபி ஆட் பண்ணும், கிளிக் பண்ணுங்க. இல்ல, யூசர் மேல மேல மேல. கிளிக் பண்ணுங்க. அது கீழே எதை கிளிக் பண்ணுங்க, ஆட் கொடுங்க. இங்க ஒரு மேக் சேஞ்சஸ் கொடுங்க. சர்வர் இந்த டிபிக்கு இது கனெக்ட் ஆயிடுச்சு, ப்ரிவிலேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. சரியா? இந்த ப்ரிவிலேஜஸ் இல்லைனாலும் பிரச்சனை பண்ணோம். ஆனா ஆக்சுவலி அங்க வர எரர் வந்து வேற, சர்வர்ல ஏதோ ரூட் எரர். இது ஆக்சுவலி டிபில வரக்கூடிய பிரச்சனை, சர்வர்ல வரக்கூடிய பிரச்சனை. ஆனா புரியுதா? ட்ரை பண்ணட்டுமா? இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. வருது. ஓகே, சேம் எரர் தான் அடிச்சது. இப்ப அந்த எரர் லாக் வந்து செக் பண்ணும். சரி, எரர் லாக் டெலீட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அங்க போய் எரர் லாக் காப்பி பண்ணி வைங்க. இந்த எரர் லாக் இருக்குல்ல, காப்பி பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, எடிட் கொடுங்க. எடிட் 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 எடிட். ஓபன்ல இருக்கேன். இதெல்லாம் காப்பி பண்ணிருங்க. இதை காப்பி பண்ணி ஒரு இடத்துல லோக்கல் ஆஃப்லைன் வச்சு கட் பண்ணி போட்டுட்டுமா? கட் பண்ணி போட்டு சேவ் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப என்ன எரர் லாக்ல உள்ளதுன்னு பார்ப்போம். உங்க யூசர் என்டர் பண்ணு, பாத்துக்கலாம். யூசர் என்டர், நமக்கு இது முக்கியம் இல்ல கண்ணா. இதெல்லாம் யூஐல வரக்கூடிய எரர் தான் கண்டுபிடிக்கும். இதா சர்வர் டீடைல் எரர்னா அதுலதான் லாக்ல தான், லாக் தான் மெயின். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெறும் யூஐ எரர்ஸ் மட்டும்தான். ரீலோட் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணு. க்ளோஸ் பண்ணு இந்த ஃபைல. அதுக்குள்ள ரீலோட் பண்ணு. அது ஓபன், ஃபைல் மேனேஜர். எரர் லாக் இருக்கு. ஓகே, சரி. இங்க என்ன சொல்லிருக்கு? matrix.ap ஃபார் 7ல ஒரு பிரச்சனை சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? கால் அன்டிஃபைன்டு MySQL ஃபங்க்ஷன் MySQL I கனெக்ட். நீங்க MySQL யூஸ் பண்ணிருக்கீங்க, MySQL I யூஸ் பண்ணிருக்கீங்களா? எங்க சார்? கனெக்டிங் கான்ஃபிகரேஷன்ல MySQL I யூஸ் பண்ணிருக்கீங்களா, வெறும் MySQL யூஸ் பண்ணிருக்கீங்களா? MySQL I தான் நினைக்கிறேன். சோ இதுதான் அந்த எரர். டிபி வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுதான் இந்த இடத்துல பிரச்சனையே. என்ன சொல்லுதுன்னா, கால் அன்டிஃபைன்டு ஃபங்க்ஷன் PHP ஃபங்க்ஷன் MySQL I கனெக்ட். ஓகே, அப்படி லோக்கல்ல லைன் அது நம்பர் 7. ப்ராப்ளம். அந்த இடத்தை ஓபன் பண்ணு. இது எந்த ஃபைல்ல சார்? இது எங்க இருக்கு? data.p.py. MySQL I கனெக்ட். ஆமா, இப்போ அந்த ஓகே கனெக்டிங் கொடுத்துறீங்க. இந்த கனெக்டிங் ஸ்ட்ரிங் எப்ப கால் ஆகுது? கான்ங்கற கனெக்டிங்
புரியல. இந்த டாலர் சைன் கான் ஒன்னு கனெக்ட் ஆகுதுல, அது எங்க கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டேன். இந்த வேரியபிள் எங்க இருக்கு? அது அது மத்த எல்லா ஃபைல்ஸ்லயும் எங்கெங்கெல்லாம் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்றனோ இருக்குதுல்ல. அங்கெல்லாம். இப்போ பிரச்சனை தம்பி, இந்த இடத்துல தான் பிரச்சனை பண்ணுது. The problem will be here only. இங்க தான் இருக்கு. இங்க இருக்குன்னா எஸ்பெஷலி சர்வர்ல தான் அது பிரச்சனை பண்ணுது. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எக்ஸ்டென்ஷன் போங்க. எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு இப்போ PHP வெர்ஷன் செலக்ட் பண்ணும்ல, அங்க போங்க. MySQL PHP வெர்ஷன். இதுல வந்து MySQL ஐன்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கான்னு பாரு. கீழே வாங்க தம்பி, அங்க போகாத, கீழே வா. இங்க MySQL ஐன்னு ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. MySQL ஐ அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணு. இப்போ PDO இஸ் எனேபிள் ஃபார் டிபெண்டன்சி. ஸோ அப்போ PDO-வை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா அது கரெக்டா இருக்கும். டிபெண்டன்சி வார்னிங், the enable MySQL enable as a dependency MySQL enable as a dependency. கரெக்ட். மேல போங்க. PDO இருந்தனா, PDO யூஸ் பண்ணல, PDO யூஸ் பண்ணிருக்கேங்காச்சி. எது சார் கேக்குறீங்க? PDO வந்து யூஸ் பண்ணல. சரி, இப்ப ட்ரை பண்ணி பாப்போம். இல்ல, வீடியோ எதுவும் யூஸ் பண்ணல. ஓகே, அப்போ எதையோ டிபெண்டன்சி வந்து சோ இந்த டிபெண்டன்சி எனேபிள் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். என்ன புரிஞ்சுதா? அன்டிஃபைன்டு கேட்ச் அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம். இதுக்குள்ளதான் வரும். இந்த இடத்த சால்வ் பண்ணோம்னா லைவ்ல வரக்கூடிய பிரச்சனை மோஸ்ட்லி சால்வ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா ஹோஸ்டிங் தான் போகும். ஹோஸ்டிங் ப்ராடக்ட் தான் போகும். இதுதான் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இவ்வளவுதான். ஆக்சுவலா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கேட்ட எரர் லாக் தானா? இதுதான் இதான் அந்த எரர் லாக் இங்க வந்து விழுந்துரும். இது வந்துன்னா இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா PHP பேட்டல் எரர்னு சொல்லுது பாத்தியா? PHP பேட்டல் எரர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதுதான் அந்த வெர்ஷன் மிஸ்மேட்சிங் அண்ட் வந்து அந்த வெர்ஷன் அங்க இல்லைன்னு அர்த்தம், அல்லது அந்த சிண்டாக்ஸ்ல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம், அல்லது அந்த ஃபங்க்ஷன் வந்து இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா அதுக்கான லைப்ரரி இல்லைன்னு அர்த்தம். என்ன புரிஞ்சுதா? இதுதான் கன்க்ளூஷன் உங்களுடைய ப்ராப்ளம். ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ மாறிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்க. மாறிடுச்சா? இன்னும் இன்ஸ்டால் ஆகல. வேற ஏதோ இன்ஸ்டால் ஆகிற பர்மிட் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். மேல போங்க. PDO ஏதாவது எனேபிள் ஆயிருக்கா? PDOங்கிறது ஏதாச்சும் கிளிக் ஆயிருதுன்னா அதை அன்கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல PDOன்னு சொல்லி ஏதாச்சும் கிளிக் ஆயிருந்ததுன்னா அதை அன்கிளிக் பண்ணணும். PDO அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அது விட மாட்டேங்குது. இல்லைன்னா அந்த MySQL அன்ட்னு இருக்குல்ல, கீழே இருப்பாருங்க, Nல ஒண்ணு இருக்கு பாருங்க, N சீரிஸ், N சீரிஸ், அதுக்கு கீழே N சீரிஸ்ல MySQL ஐன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதுவா? அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, the enable as a dependency show more கொடுங்க. show more skipped configure. என்ன சொல்லிருக்கு? PDO is enabled as a dependency of MySQL and enabled as a dependency of MySQL and skip the configuration. இது வேற ஏதோ கான்ஃபிகர். இதுலதான் என்ன பிரச்சனை, எங்கேயோ பிரச்சனை. சரி, அந்த PHP வெர்ஷனை மாத்துங்க. அதுல 7.8.0 கொண்டு போகும். அங்க பாப்போம். 8.0 கொண்டு போகும். இதுல வந்துட்டு MySQL இருக்கு. இப்ப அப்டேட் கொடுத்துறாங்க, ட்ரை பண்ணுங்க. இல்ல இப்ப ட்ரை பண்ணுங்க ப்ராஜெக்ட்ல. இப்ப போய் எரர் லாக் செக் பண்ணுங்க. இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணா வந்துருமா சார்? எப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணா வராது. வருதா? வருது. இப்ப வேற பக்கம் எரர் வருதோ?
இப்ப பாரு, இப்பதான் ரியால் வேற ஒரு பக்கம் எரர் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஃபைல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? பேட்டல் எரர் அதேதான் உங்களுக்கு 7ல அடிச்சிருக்கு பாருங்க. என்ன சொல்லிருக்கு? யூசர் நேம் டேட்டாபேஸ் அட் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்குது. ஆக்சுவலி அந்த யூசர் வந்து எடுத்துக்கிச்சு அக்சஸ் டினைடு ஃப்ரம் யூசர் அப்படின்னு வருது. அக்சஸ் டினைடு. அப்போ வந்து இது வந்து டிபில தான் இந்த பிரச்சனை. அதாவது என்னன்னா இந்த சர்வர் கான்ஃபிகர் பண்றாங்கல்ல, அவங்ககிட்ட தான் இந்த அவங்கனால மட்டும்தான் இதை ரிசால்வ் பண்ண முடியும். நீங்க ஹோஸ்டருக்கு இந்த ஸ்கிரிப்ட் இந்த இது இருக்குல்ல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஓகே இதை அனுப்பிச்சிருங்க, ஓகே இதுதான் ப்ராப்ளம்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரன் ஆயிரும். இது உடனே ரிப்ளை பண்ணுவாங்களா சார் அவங்க? தெரியலையே, அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணுவானுங்க. பண்ணுவானுங்க இப்படி 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணிடுவானுங்க. அப்புறம் மறுபடியும் ஆபீஸ்ல இது கேட்டாங்கன்னா நீங்க ஒரு ப்ரீ ஹோஸ்டிங்ல ஒண்ணு செக் பண்ணீங்களவா, ஆமா. அதையும் சொல்லிருங்க. சோ இது மாதிரி அதுல செக் பண்ணும்போது ரன் ஆச்சு, கோட் ஐடியில ரன் ஆகலன்னு சொல்லிருங்க. ஓகே. சரியா? ஆக்சுவலா அது ஒரு மேனேஜர்ட்ட மட்டும் காட்டினேன். ம் ஒரு ஓகே. ஆனா அதுல இருந்து டெலிட் பண்ணி நம்ம ஒரு ஹோஸ்டிங் இருக்கு, நம்ம தரேன் கோடடியில அதுல பண்ணு சொல்லி அவர் தான் கொடுத்தாரு. அப்ப கோட் ஐடியில வந்து அதை மெயில் ரைட் பண்ணிருக்கேன் பாத்துக்கோ. சரியா? மெயில் ஐடி இல்ல மெயில்ல இது இல்ல, சப்போர்ட்டுக்கு போகும். சப்போர்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, சப்போர்ட் கான்டாக்டா, சப்போர்ட் ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். சரி தம்பி, மெயில் எழுதி பாருங்க, தென் பாத்துக்கலாம். சரியா? சரி ஓகே சார். நான் எனக்கு இன்னொரு ஹெல்ப் மட்டும் இப்போ பண்ண முடியுமா? சொல்லுங்கண்ணா. ம். இப்போ என்னன்னா இன்னைக்கு இது இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ம் இந்த இது கேட்டது வந்து கூகுள் பிஸ்னஸ் தானே? ஆமா. அந்த கூகுள் பிஸ்னஸ எப்படி அதை எடிட் பண்றது? அதுக்கு அபிஷியல் மெயில் ஐடி இருக்கா? அதுக்கு அவங்களுடைய மெயில் ஐடி இருக்கா? அந்த மெயில் ஐடிக்குள்ள லாகின் பண்ணணும். அது செக் பண்ண முடியுமா? அந்த என்கிட்ட இருக்கு மெயில் ஐடி ஒண்ணு. அதுல தான் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணணும். போடுங்க. மை பிசினஸ் போடுங்க. இந்த மெயில் தானே? இப்ப நீங்க இல்ல இது லாகின் இல்ல. வச்சிருக்க மெயில் தானே? ஃபர்ஸ்ட் அந்த மெயில் லாகின் பண்ணிக்கங்க. மை பிசினஸ் போடுங்க, வந்துரும். இதான் இது. மை பிசினஸ் மேனேஜ் நவுன்னு இருக்கும். மேனேஜ் நவ் இல்லையே, கிரியேட் மெயில் ஐடியை லாகின் பண்ணி இல்ல. மெயில் ஐடி சேஞ்ச் ஆனாலும் வரல. இந்த மெயில்ல இல்ல, அது வேற ஏதோ மெயில்ல இருந்திருக்கு. இதனோட அபிஷியல் மெயில் வேணும். அப்படி இல்லைன்னா புதுசா தான் கிரியேட் பண்ணணும். இதுல போய் அப்படியே கிரியேட் பண்ணி போலாம். பட் பழசு ஏதாச்சும் இருந்ததுன்னா அது கரெக்டா வெரிஃபிகேஷன் எல்லாம் கேட்கும். டீட்டெயில் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா போதும் எடுத்து. ஆபீஸோட போட்டோ, ஆபீஸ் வீடியோ எல்லாம் கேட்கும், வெரிஃபை கேட்கும். ஓகே ஓகே. இதுதான் கிரியேட் பண்ணும். மை பிசினஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும், அவ்வளவுதான். ஓகே. நான் அதை நாளைக்கு செக் பண்ணி பார்க்குறேன் சார். அப்புறம் இது ஒரு வெப்சைட் நமக்கு தான், நம்மளோட வெப்சைட் தான். இதுல என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு டொமைன் வாங்க சொல்றாங்களா? இது என்னன்னு எனக்கு புரியல ஆக்சுவலா. Above our website is need to arrange to African domains make for our domain டாட் ஆப்பிரிக்கா. ஆமா, ஆப்பிரிக்காங்கிற டொமைன்ல இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது காம்படிட்டர் வந்து அவங்க, கரெக்டா? காம்படிட்டர் வந்து அவங்க. இவங்க வந்து நமக்கு வந்து ஆப்பிரிக்காவுக்காக நம்ம இது பண்ணி லீட் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாட் ஆப்பிரிக்கான்னு சொல்லி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டொமைன் தான் வாங்க சொல்லியிருக்காங்க. இது புதுசா வாங்கணுமா இந்த டொமைன்? ஆமா ஆமா. ஓகே ஓகே. அந்த டொமைன் வந்து ஆப்பிரிக்கா டொமைன் வாங்கிட்டு நம்ம சைட்டை வந்து அதுல பார்க்கணும். ஆமா ஆமா. ஓகே.
அந்த இல்ல இந்த வெப்சைட்டே நம்ம வந்து இந்த டொமைனை கன்வெர்ட் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியும். டொமைன் வாங்கி தானே மாத்தணும். இல்ல அதான் சார். இல்ல இப்ப நான் இந்த அப்படி டொமைன் கிடையாது. அவங்க அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஆப்பிரிக்கா அந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த டொமைனுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. இந்த டொமைனை கிளிக் பண்ணாலும் இங்க தான் வரும். சரியா? அந்த ஓகே. டொமைன் கிளிக் பண்ணாலும் அதான் வரும். நீங்க மீட்டிங் வச்சு வேணா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. ஓகே. எப்படி பண்ணணும்டா? இல்ல எப்படி பண்ணணும் இல்ல. சோ நீங்க இதுதான் எதிர்பார்க்கறீங்களான்னு கேட்டு. டொமைன் மட்டும் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணி ஆட் பண்ணணுமா இல்ல இது மட்டும் நீங்க ரீடைரக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேளு. அதாவது டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ரீடைரக்ஷனுக்கு தான். ரீடைரக்ஷன் இப்போ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த டொமைன் இருந்தா இந்த இந்த வெப்சைட்டுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அப்படிதானே? இந்த வெப்சைட்டுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு இல்ல. நம்மளது தான் சார். நம்மளதுன்னா ஆக்சுவலா இந்த மெட்ஜெல்ங்கிற கம்பெனி வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்றாங்க. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆப்பிரிக்கால டைரக்டா உங்களுக்கு லான்ச் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க நினைக்கிறேன். இதுக்கு மீட்டிங் வச்சு ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரியா? சரி, ஓகே சார். நான் அதை பாக்குறேன். சரி கண்ணா. ஓகே. சரி பாருங்க. ஓகே.